அன்பு நண்பர்களே, நம்மோடு கூட இருப்பது இன்று நையூர் பேரூராட்சியின் 1வது வார்டு கவுன்சிலர் திரு ஹரிதாஸ் அவர்கள். நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம், இதை பத்தி அவங்க விரிவா சொல்லுவாங்க, கேளுங்க. சரியா? நலங்காக்கும் ஸ்டாலின் முகாம் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா பாபுஜி நினைவு மேல்நிலைப் பள்ளி மணவளக்குறிச்சியில வைத்து வரக்கூடிய மாதம் 4ஆம் தேதி நடக்க இருக்கிறது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நலங்காக்கும் ஸ்டாலின் முழு உடல் பரிசோதனை முகாமில் பாத்தீங்கன்னா 17 வகையான சிறப்பு உயர்தர சிகிச்சை மருத்துவ நிபுணர்கள் கலந்து கொண்டு உயர் மருத்துவ ஆலோசனைகளையும் சேவைகளையும் பொதுமக்களுக்கு வழங்குகிறார்கள். அதுக்காக நீங்க அனைவரும் இந்த வரக்கூடிய 4ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற உங்களுடன் நலங்காக்கும் ஸ்டாலின் திட்டத்தில் வந்து கலந்து கொண்டு உங்களின் தேவைகளை பூர்த்தி செய்யுமாறு தங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த நிகழ்வாக நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் நெய்யூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட 15 வார்டுகளுக்கும் சேர்த்து வரக்கூடிய மாதம் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி நமது நெய்யூர் சிஎஸ்ஐ கம்யூனிட்டி ஹாலில் வைத்து உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடக்க இருக்கிறது. அதை தொடர்ந்து அடுத்த மாதம் 9ஆம் தேதியும் சேனம்விளை சிஎஸ்ஐ கம்யூனிட்டி ஹாலில் வைத்து நமக்கு இந்த உங்களுடைய ஸ்டாலின் முகாம் நடைபெற இருக்கிறது. இதுல என்னன்னு இந்த சிறப்பு முகாமுக்கு என்ன சிறப்பு என்னவென்றால் 13 துறைகளை சார்ந்த அரசு அதிகாரிகள் வருவார்கள். அவர்களுடைய 43 சேவைகளை உடனடியாக அதிகாரிகள், இந்த 13 துறை சேர்ந்த அதிகாரிகளும் அந்த முகாமுக்கு வருவார்கள். நான் சொன்ன மாதிரி இந்த 13 துறைகளும் 43 சேவைகளும் சொல்லியிருக்கோம் இல்லையா? சோ இதுக்கான அந்த டீட்டெயில்ஸோட சேர்த்து உங்க வீடுகளாக வந்து விண்ணப்பங்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த விண்ணப்பங்களை பெற்று தங்களுக்கு தேவையான என்ன தேவையோ தங்களுடைய தேவைகளை உணர்ந்து அந்த விண்ணப்பத்தில் அவர்கள் விண்ணப்பத்தை சரியாக பூர்த்தி செய்து அந்த விண்ணப்பத்தின் கூட என்னென்ன அந்த நகல்கள் இணைக்கப்பட வேண்டுமோ அந்த இணைப்புகளின் நகல்களை இணைத்து வரக்கூடிய மாதம், அதாவது அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி நம்ம நெய்யூர் சிஎஸ்ஐ கமிட்டி ஹால் வச்சு சப்போஸ் இங்க வந்து 7ஆம் தேதி அவங்களால வர முடியல, இல்ல ஒரு சேவை கூட 7ஆம் தேதியில இருந்து 9ஆம் தேதி வேணும்னா 2வது நம்ம சேனவளையில வச்சு நடக்கும். சேனவளை சிஎஸ்ஐ கமிட்டி ஹால் வச்சுக்கும். அங்கேயும் வந்து அவங்க வந்து தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுமாறு தங்களை பொதுமக்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள்.